பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கேஷ்யூட் எஸ்டேட் ஆயித்தாவா பேரா. அப்பா பேர் வந்து கந்தசாமி, அவர் எஸ்டேட் தண்டில் இருந்தார். அம்மா பேர் மேடம் மஞ்சம்மா, அவங்க வந்து ஒரு ரப்பர் மரம் வெட்டும் வேலை செஞ்சாங்க எஸ்டேட்டில். நாங்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர், 4 பொண்ணு 3 பையனுங்க. படித்தது வந்து ஆரம்ப பள்ளி வந்து மெத்தடிஸ்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆயித்தாவாவில். அப்போ என்னை வந்து இங்கிலீஷ் ஸ்கூல் போட்டாங்க. மற்றவங்களாம் தமிழ் ஸ்கூல் தான் படித்தாங்க எஸ்டேட்டில். அப்புறம் அது முடிஞ்சோடனே செகண்டரி ஸ்கூல் வந்து ஆயித்தாவாவில் தான் படித்தேன். sekolah menengah jenis kebangsaan ஆயித்தாவாலையும் அண்ட் தென் sekolah menengah எம்ப்ரூஸ் அன்டில் Form 5 Form 5 முடிஞ்சோடனே நான் லோவர் 6 படித்தேன் MHS சியாவானில். 1979 ஃபாதர் தவறிட்டார். ஸோ எனக்கு தம்பிமாருங்க தங்கச்சிலாம் இருக்கனால குடும்பத்தில் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும், ஸோ நான் அந்த டைமில் எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு பேப்பரில் பார்த்து கம்பிலான ஜவத்தான் கான்ஸ்டபிள் போலீஸில் இருந்துச்சு. ஸோ நானும் கூட்டாளியும் போனோம். போயிட்டு ஃபார்மை எடுத்தோம், ஃபில்அப் பண்ணோம். அப்போ வந்து நான் லோ 6 தான் படிச்சுன்னுக்கிறேன். ஒன்றும் ஒரே மாதத்தில் கூப்பிட்டாங்க, அதாவது ட்ரைனிங்க்கு 1980. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா தெரியுது கான்ஸ்டபிள்னா என்னது, கோப்பரல்னா அங்கே போய் ஒரு மாதம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு, ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று. பட் நம்ம வந்து சேர்ந்துட்டோம், இடையில போகக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ட்ரைனிங் முடிஞ்சிட்டு எஸ் எ கான்ஸ்டபிளாக போஸ்டட் டு கிளாந்தான். முதல் தடவை கிளாந்தானுக்கு எப்படி போகணுன்னு சொன்னால் ட்ரெயின் தான், KL டு தும்பாட் ட்ரெயின். அந்த ட்ரெயின்லாம் போயிட்டு ஒரு நாள் முழுதும் ட்ராவலிங்கு. நான் அங்கே போயிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்வாயர்மெண்ட் வாழ்க்கை. அங்கே ஒரு 21 வருஷமாக அந்த கிளாந்தான் ஸ்டேட்லேயே இருந்தேன். அங்கே வந்து நான் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கும் போதோ ப்ரொமோஷன் ஏறி கோப்பரல் டு சார்ஜன் டு சார்ஜன் மேஜர் வரைக்கும் நான் ப்ரொமோஷன் இருந்துச்சு. எப்படினாலும் படித்து வரணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பார்ட் டைம் படித்தேன். PJG செஞ்சேன் யூனிவர்சிட்டி மலையாள. ஸோ ஐ டிட் மை டிப்ளமா லெவலில். நான் எத்தனை தடவை இன்டர்வியூக்கு இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூக்கெலாம் போனேன். கடைசியில் எனக்கு கிடச்சிச்சு பேஸ்ட் ஆன் மை பர்ஃபார்மன்ஸ். ஸோ 2003 வந்து ஐ வாஸ் ப்ரொமோட்டட் டு இன்ஸ்பெக்டர்லாம். ஸோ இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஒரு மக்தாப் சராஸ் காலேஜ், போலீஸ் காலேஜில் ட்ரைனிங் முடிஞ்சோடனே கேமரா ஹைலைட் போஸ்டட் பண்ணாங்க 2004. அங்கே வந்து நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்தேன். அதோட இங்கே மஞ்சு அங்கே மாறி வந்தேன் 2010. இப்போதைக்கு ரேங்க் வந்து ASP. 2014 வந்து ப்ரொமோஷன் பண்ணி ASP. நான் செக்கத்தோ போலீஸ் பல சரி மஞ்சு இருக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோடய சொந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, மேரிட் டு மை ஒய்ஃப். அவங்க பேர் வந்து தமிழ் செல்வி, கம்பாரில் உள்ளவங்க. இட்ஸ் எ டீச்சர், ப்ரொஃபஷன் பை டீச்சர். அவங்கள கூட நான் கிளாந்தால தான் மீட் பண்ணேன். அங்கே பார்த்து இது லவ் மேரேஜ் தான் சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பெண்களும் ஒரு ஆணும். ஸோ 2 பேர் வேலை செஞ்சாங்க. ஒருத்தர் யூனிவர்சிட்டி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஸ்கூலாக பண்ணாங்க இருக்கிறார். மோட்டிவேஷன் இந்த வேலையில் நான் எப்படி சக்ஸஸ் ஆகணும் பார்த்தீங்களா, நம்ம வேலை செய்யும் போது தான் தெரியும். ஏன்னா போலீஸ் ஸ்பெஷலில் ரேங்க் இருக்குது, கான்ஸ்டபிள், கார்பரல், சார்ஜன் மேஜர், அந்த ஆஃபீஸர்ஸ் ரேங்க். அவங்களோட வேலை எப்படி அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்கு அந்த திறமை இருக்குது. ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம்? ஸோ நான் அதனால தான் நான் படித்தேன். அண்ட் தென் எனக்கு ஒரு குட் ரேப்போ, சுப்பீரியர் குட் ரேப்போ. அஃப்கோர்ஸ் கடவுள் அருளால் அந்த நசீப்னு சொல்லுவாங்க, லக் இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொந்த முயற்சின்னு ஒன்று இருக்கணும் பாருங்க. இது எப்படின்னா நம்ம சாதிக்கணும், எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஆசை வந்து ஒரு லாயர் ஆகணும்னு. ஏன்னா நான் காந்தாவில் இருக்கும்போது ஒரு கோர்ட் செக்ஷனில் வச்சுருக்கேன், மக்கமா. அப்போ அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப பேர் லாயர் பார்ப்பேன், கோர்ட் கேஸ் பார்ப்பேன். அது போடுறது எனக்கு எல்லாருமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த டைமில் வந்து இதெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் இருக்கணும். ஃபைனான்ஷியல் இல்லாமல் ஆசை பண்ணுறது தான் முடியாது பாருங்களேன். அப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அதனால தான் இப்போ ஒன்று படித்தேன். அப்போது ஏஜ் ஃபேக்டர் கொஞ்சம் வயசாகிடுச்சு பாருங்களேன். ஸோ இனிமேல் நம்ம படித்த பிள்ளைங்களை சொல்லினா, நான் என் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய 3வது பிள்ளையை வந்து நான் groom her to be a lawyer, whatever I want the laws. அதனால தான் நீங்கள் என்னோட இதில் வந்து 3வது பிள்ளை வந்து லாயராக படிக்க வச்சு நான். ஸோ அந்த மாதிரி தான் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம நாள் முன்னா நம்ம பிள்ளைங்களாச்சும்
வருவாங்கன்னு சொல்லி தான் அந்த இதில் தான் நான் இருந்தேன். ஸோ என்னோடய சஜஷன் மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நம்ம இந்தியன் சமுதாயத்துக்கு வந்து இப்போ வந்து பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து அந்த பிள்ளையை கெடுக்கிறது ரொம்ப பேர் வெளியே பிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து பையன் எங்கன்னா போனால் வந்தாலும் கண்காணிக்கணும். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான், இவன் என்னத்தை செஞ்சுட்டு வரான் கேட்கணும். முந்தி மாதிரி எஸ்டேட்லாம் இருக்கும்போது பக்கத்து ஊரில் எங்கன்னா போனால் கேட்பாங்க, உன் மகனை அங்கே பார்த்துன்னுவாங்க. இப்போ யார் பக்கத்து ஊரில் யாருக்கும் தெரிய மாட்டுது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னத்துக்கு வீண் பாம்பு இவங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு அப்புறம் அவன் வந்து கேங்ஸ்டர் வச்சு அடிச்சிடுவான். இன்னும் அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் வந்துடுது நம்மளுக்குள்ளே. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னோட மெசேஜ் என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் இன் ட்ராக்ஸ்லாம். ட்ராக்ஸ் இஸ் த மெயின் திங். எந்த கிரிமினலை பிடிச்சாலும் கேங்ஸ்டரும் சரி யாரை பிடிச்சாலும் பேக்ரவுண்ட் வந்து ட்ராக் ரிலேட்டடாக தான் இருக்குது. ட்ராக் ரிலேட்டட் வெரி பர்சன்ட் குறைவு இந்த மாதிரி ட்ராக் இல்லாத கேஸுகள் இந்தியன்ஸ் எஸ்பெஷலி. ஸோ இதுதான் முதல் ஒழிக்கணும். செகண்ட் திங் இந்த பேரண்டிங்களா, அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கணும், எங்கே போகிறாங்க வராங்கன்னு விட்டுறக்கூடாது. அதான் பிரச்சனை. காசு எடுத்து கொடுத்தா மாவு சம்பாதிச்சு கொடுத்தா காசு எங்கேருந்து வச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. கொடுத்தா சரி, ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்களே, பையனும் வேலை செஞ்சுட்டு வராமல் போல்றது அப்படின்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் என்ன வேலை செய்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. பிடிப்பட்டவன் ஏமாவும் இந்த மாதிரி செய்ய மாட்டான், அவன் நல்ல ஒன்றாச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்காரெலாம் வந்து என்னென்னமோ சாதிக்கிறானுங்க, பிஸ்னஸும் பண்ணுறானுங்க. நம்ம மலேசியாவில் இருந்துக்கிட்டு ஒரு தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி வாழ்ந்துன்னுக்கிறோம். நாட் ஆல் ஆஃப் தேம்லா, சாம் ஆஃப் தேம். இது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். பேரண்ட்ஸ் நல்லா இருந்தாங்களா பிள்ளைங்க நல்லா வரும். பேரண்ட்ஸே ஒழுங்காக இல்லைன்னா பிள்ளைங்க எப்படி ஒழுங்காக வரும்? அதுதான் உழைச்சா வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் வந்து மற்றவங்க செஞ்சு கொடுக்கட்டுமே, நம்ம உழைக்கணும். அதான் என்னோட இது. நாளை நமது சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.